வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்ன, ப்ரோபயாட்டிக்னா என்ன, ஆன்டிபயாட்டிக் பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணி பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்தணும், ப்ரோபயாட்டிக் எப்படி மிக்ஸ் பண்ணி பாதுகாப்பாக பயன்படுத்தணும், எவ்வளோ நாளைக்குள்ளே பயன்படுத்தணும், இதை பற்றி பார்ப்போம். முதல்ல பொதுவாக ஆன்டிபயாட்டிக் பெரும்பாலும் பவுடர் ஃபார்மில் வரும். சில ஆன்டிபயாட்டிக் லிக்விடாக வரும், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பவுடர் ஃபார்மில் வர ஆன்டிபயாட்டிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆன்டிபயாட்டிக்னா என்ன, ப்ரோபயாட்டிக்னா என்ன. ஸோ ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களை கொல்கிற ஒரு மருந்து, தெரியும் உங்களுக்கு. அது பவுடர் ஃபார்மில் வரும்போது வர்ற பவுடர் ஃபார்மை அது கூட இருக்கிற இந்த டிஸ்டில் வாட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா சில இதெல்லாம் பவுடர் இல்லாமல் தனியாக மருந்து மாதிரி வரும். நம்ம கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணியில் பயன்படுத்தலாம். நம்மள்கிட்ட இருக்கிற தண்ணியே பயன்படுத்தலாம். அதுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க வாட்டர் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்டில் வாட்டர் இருந்துச்சுன்னா, நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஆன்டிபயாட்டிக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே இதை எவ்வளோ நாள் பயன்படுத்தணும். பெரும்பாலும் ஆன்டிபயாட்டிக்ஸில் 4 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே பயன்படுத்தலாம். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் மிக்ஸ் பண்ண பிறகு அதுலேருந்து 4 நாள் இல்லை 7 நாள் தான் பயன்படுத்த முடியும். எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை யூஸ் பண்ணக்கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பவுடர் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். பவுடர் திருப்பி பார்க்கும்போது நல்லா கொட்டுதா இல்லையான்னு பார்க்கணும். பவுடர் ஃபார்மில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் தண்ணி டிஸ்டில் வாட்டர் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இந்த டிஸ்டில் வாட்டர் இதை ஓப்பன் பண்ணி பாட்டிலில் ஓப்பன் பண்ணிவிட்டு பவுடர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு பவுடர் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லையான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு முதல்ல கொஞ்சம் அளவில் தண்ணியை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கும். ஷேக் பண்ணோம்னா அது பவுடர் இது மிக்ஸ் ஆகிடும். ஃபுல் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணணும். ஃபுல்லாக டிசால்வ் ஆன பிறகு அப்புறம் இதில் ஒரு மார்க்கிங் அளவு இருக்கும். அந்த மார்க்கிங்கில் கலந்த பிறகு மார்க்கிங் அளவு வர்ற வரைக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மிக்ஸ் பண்ணணும். மார்க்கிங் அளவு வந்த உடனே மீதி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண தேவையில்லை. எவ்வளோ மார்க்கிங் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றணும். சில டைம் கரெக்டான அளவில் தண்ணீர் இருக்கும். சில டைம் மிக்ஸ் பண்ண பிறகு திரும்ப ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு அதுக்கு பிறகு மருந்து தேவையான அளவு 5 ml இல்லை 2.5 ml 10 ml எவ்வளோன்னு எழுதிக்காங்களோ அந்த அளவு மருந்தை குழந்தைக்கு ஊற்றி கொடுத்துட்டு இந்த மூடியை வாஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜோட டோரில், ஏன்னா பெரும்பாலும் 25 to 26 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வைக்க சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜோட உள்ளே வைக்க தேவையில்லை. நீங்கள் டோரில் வச்சா கூட போதும். டோரில் வச்சுட்டு இல்லை ரொம்ப கூலிங்காக ஆகிடக்கூடாதுன்னா ஃப்ரீசருக்கு கீழே வைக்கக்கூடாது, ரொம்ப கீழே தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசருக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் வைக்கக்கூடாது, கீழே வச்சுக்கலாம். இல்லைனா டோரில் வைக்கணும். வச்சுட்டு எப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத டேட்டு டைம் எழுதி வச்சுக்கணும். இதை 4லேருந்து 7 நாள் வரைக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் வேரி ஆகும். ஒவ்வொரு மருந்தும் 4லேருந்து 7 நாள் போட்டிருப்பாங்க. இந்த மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அப்படி இருந்தாலும் மிக்ஸ் பண்ண பிறகு அதுலேருந்து 4 நாள் தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா மீதி மருந்து இருந்தாலோ இல்லை முடிஞ்சிருச்சு மருந்தை டிஸ்கார்ட் பண்ணிடணும். இது ஆன்டிபயாட்டிக். ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது ஆன்டிபயாட்டிக் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா கிருமிகளை கொல்றதுக்காக, ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா பாக்டீரியா கிருமிகளை கொல்றதுக்காக கொடுக்குது. ப்ரோபயாட்டிக் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ இல்லைனா வயிறில் கோளாறு இருந்துச்சுன்னா குடலில் இருக்கிற பாக்டீரியாவை வளர்க்குறதுக்காக. ஸோ ப்ரோபயாட்டிக் குடலில் இருக்கிற பாக்டீரியாவை நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்காக உள்ளது. ஆன்டிபயாட்டிக் கிருமிகளை கொல்றதுக்கு, ப்ரோபயாட்டிக் நம்ம உடம்புல இருக்கிற நன்மை செய்யும் பாக்டீரியா வளர்க்குறது. இதுவும் அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ப்ரோபயாட்டிக் பெரும்பாலும் 7 நாள் வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 7 நாளைக்கு வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ப்ரோபயாட்டிக் அதுவும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுக்கலாம், இல்லை கூலிங்கான இடத்துல வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வச்சுருக்கும்போது அதோடைய ஷெல் லைஃப் ஒரு 7 நாள் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும்.
7 நாள் தாண்டின பிறகு மீதி மருந்துகளை ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மிக்ஸ் பண்ண மருந்துகளை வச்சக்கூடாது, அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது வந்து ஆன்டிபயோட்டிக்கோட வீரியம் அல்லது ப்ரோபயோட்டிக்கோட வீரியம் குறையாமல் இருக்கும். பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக் ஆரம்பித்தோம்னா அவங்க சொல்கிற 5 நாட்கள் இல்லை 7 நாட்கள் இல்லை 12 நாட்கள் 14 நாட்கள் எவ்வளோன்னு சொல்கிறாங்களோ அந்த தேதி வரைக்கும் முழுமையாக பயன்படுத்தணும். ஆன்டிபயோட்டிக் ஒரு டோஸ் கொடுத்துட்டு நிப்பாட்டக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு கோர்ஸ். நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் மருத்துவர்கள் சொன்ன டேட் வரைக்கும் கொடுக்கணும். இப்போ காய்ச்சலுக்காக கொடுத்துருக்காங்க, இல்லைனா த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க சொன்ன டேட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொடுக்கணும். 1 டோஸ் 2 டோஸ் கொடுத்துட்டோ இல்லைனா 1 நாள் 2 நாள் கொடுத்துட்டு நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டினா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அதனால் ஆன்டிபயோட்டிக் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தேவையானதான் மருத்துவர்கள் எழுதுவாங்க. அப்படி தேவைப்படும் போது எழுதும்போது நம்ம வந்து அவங்க சொன்ன டேட் ஃபுல்லாக கொடுக்கணும். அதேமாதிரி நீங்களே வந்து நம்மளாக போய் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடாது. மருத்துவரின் பரிந்துரை பேர் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுக்கணும். ப்ரோபயோட்டிக் மருந்துகளும் அந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்கிற பரிந்துரையின் பேரில் வாங்கி கொடுக்கணும். கொடுக்கும்போது அது சொல்லியிருக்க மாதிரி கலந்துக்கணும். சிலர் வந்து கொஞ்சம் பவுடர் மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா கெட்டு போயிடும். அப்போ நம்ம 1 மாதம் 2 மாதம் வச்சுக்க முடியாதுன்றனால எவ்வளோ பவுடர் தேவையோ கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு தேவையான கான்சன்ட்ரேஷன் வராது. ஒரே தடவையில் இதில் இருக்கிற எல்லா டிஸ்டில் வாட்டரையும் அல்லது தேவையான அளவு டிஸ்டில் வாட்டரை இதில் மிக்ஸ் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து தேவையான அளவு கான்சன்ட்ரேஷன் வரும். நம்ம கொஞ்சம் நம்மளால் தேவையான அளவு எடுத்துட்டோம். உங்கள் குழந்தையுடைய எடையை தகுந்த மாதிரி எடையை பார்த்துட்டு எடைக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எழுதுவாங்க. செஃபிக்ஸைம், அசித்ரோமைசின் இந்த மாதிரி மருந்துகள்லாம் 10 மில்லிகிராம் அந்த மாதிரி அளவில் உங்களுடைய எடையை பார்த்து குழந்தையோட எடையை பார்த்து எடைக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வரணும்னா நம்ம வந்து ஒரே முறையில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து சொல்கிற அளவு மருந்து எடுத்தால் தான் கரெக்டாக வரும். நம்ம பவுடரை கொஞ்சம் எடுத்து தண்ணி கலந்தோம்னா கான்சன்ட்ரேஷன் வெரியாகும். அதனால் மருந்து கொடுக்குறோடைய பலன்கள் கிடைக்காது. அதுபோல் ஓடிசியில் முதல்ல 1 மாதத்துக்கு முன்பு இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக டான்சிலைட்டிஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா காது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி டைமில் கொடுத்துருப்பாங்க. காதில் சீழ்வடிகிறது இதுக்காக. திரும்பவும் போயிட்டு நம்ம ஃபீவர்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்மளாக வந்து ஓடிசி ஓவர் த கவுண்டர் நம்மளாக போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி கொடுக்கக்கூடாது. மருத்துவ பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்களும் மருத்துவர் சொல்கிற 5 நாட்கள் 7 நாட்கள் 12 நாட்கள் எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அந்த நாள் முடிகிற வரைக்கும் கொடுக்கணும். ஒரு வேளை 2 வேளை கொடுத்து நிப்பாட்டக்கூடாது, இல்லைனா 1 நாள் 2 நாள் கொடுத்து நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டுறதுனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். திரும்ப கொடுக்கும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசித்து ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்த பிறகு கரெக்டாக அந்த சொன்ன டேட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி அந்த கோர்ஸை முடிக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வந்து உடனே டிஸ்கார்ட் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி 4 நாள் அல்லது 7 நாள் அந்த டைம் வரைக்கும் தான் வச்சுக்கணும். இல்லைனா வச்சிருந்து ரொம்ப நாள் வச்சிருந்து தெரியாதனமாக கொடுத்தோம்னா அதனால் வந்து வயிற்றுப்போக்கு மற்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கவனமாக கையாளணும். இதன் மூலம் நம்ம வந்து நோய் தொற்றுகளிலிருந்து எளிதில் தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.